கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆறு தெற்கு வடக்காய் பாய்ந்து கிழக்கு நோக்கி செல்லும் சிறப்புமிக்க இடத்தில் வனப்பகுதியின் நடுவே அசுரனை அழித்த அம்பாள் வனபத்திர காளி அம்மனாக கோவில் கொண்டு வீற்றிருக்கிறாள். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் ஜகத்தினை ஆட்டுவிக்கும் ஜனனியாக, வனபத்திரகாளியாக, ஈச்சா சக்தியாக, கிரியா சக்தியாக விளங்கும் இவள் மலர்மணம் வீசும் பூஞ்சோலையில் வளங்களை அள்ளித்தரும் அம்மனாக காட்சி தருகிறாள். சாகா வரம் பெற்ற மகிஷாசுரனை அம்பாள் இவ்வனத்தில் தான் தவமிருந்து அழித்ததாக தல புராணம் கூறுகிறது. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி என 7 சகோதரிகளும் ஆட்சி செய்ததோடு சூடியம் செய்வதில் சிறந்த நிபுணர்களாக இருந்துள்ளனர். இவர்களை அழிக்க நினைத்த கிருஷ்ண பகவான் பாண்டவர்களின் தங்கை மகன் அல்லிமுத்துவை அனுப்பி வைத்தார். ஆரவள்ளிகளை அழிக்க வந்த அல்லிமுத்து வரும் வழியில் இங்கு கோவில் கொண்டிருந்த வடபத்திர காளியம்மனின் அருள் பெற்று சூனியக்காரிகளை வென்றதாக கூறப்படுகிறது. அப்படி வெற்றிகளை தந்து புவனத்தை ஆளும் இத்தேவி வடக்கு பார்த்த பத்திரகாளியம்மனாக காட்சியளிக்கும் நிலையில் தற்போது ராஜகோபுரம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவிலில் உள்ள பலிபீடம், சிம்ம வாகனம், விநாயகர், முருகர், கோஷ்டத்தில் வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டி, துர்கை ஆகிய தெய்வங்கள் வீற்றிருந்து அருள் புரிகின்றனர். ஆலயத்தின் வடமேற்கு பக்கம் அமைந்திருக்கும் ஒரு கோட்டையில் பகாசுரன் என்ற அசுரன் தினமும் ஒரு மனிதனை கொன்று தின்று வந்த நிலையில் பாண்டவர்களில் ஒருவனான பீமன் இந்த வடபத்திர காளியை வேண்டிக் கொண்டு அசுரனை வெட்டி துண்டாக்கினான் என கூறப்படுகிறது. அப்போது பகாசுரன் காளியிடம் தன்னை அந்த கிராமத்து காவல் தெய்வமாக ஆக்குமாறு வேண்டிக் கொள்ள அவளும் பகாசுரன் விருப்பப்படியே அருள் புரிந்தாள். இதன் அடிப்படையில் இன்று வரை அங்குள்ள பகாசுரனுக்கு நேர்த்திக்கடனாக வாரத்திற்கு 300 முதல் 400 வரை உயிர்கள் பலியிடப்படுகின்றன. வருடம்தோறும் ஆடி மாதத்தில் அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று 36 அடி நீளமுள்ள திருகுண்டம் அமைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஆடி மாத 2வது செவ்வாயில் தீ விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் அதிகாலை பவானி ஆற்றில் இருந்து அம்மன் கரகங்கள் அழைத்து வரப்பட்டு குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மூலஸ்தானத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்ட பின்னர் கோயில் குண்டம் முன்பு சக்திவேலுக்கு பால் அபிஷேகம் செய்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் தலைமை பூசாரி முதலாவதாக குண்டம் இறங்கி சாமி தரிசனம் செய்வார். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் தீர்க்கின்றனர். அப்போது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியை காண வருகை தந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பாக பக்தர்கள் புதிதாக தொழில் தொடங்கவோ திருமணம் குறித்தோ முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்றால் வடபத்திர காளியின் முன்பு பூ கேட்பது வழக்கமாக உள்ளது. அதன்படி சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்களை தனித்தனியாக பொட்டலங்களில் போட்டு அவற்றை பத்திரகாளியம்மன் காலடியில் வைத்த பின் எடுத்து பார்க்கும் போது மனதில் எந்த பூ நினைக்கிறோமோ அந்த பூ வந்துவிட்டால் அம்பாள் உத்தரவு தந்ததாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அமாவாசை என்று ஆற்றங்கரையில் 7 கற்களை எடுத்து அதற்கு விபூதி பொட்டு வைத்து முன்னோர்களை நினைத்து படையலிட்டு வழிபாடு செய்து வருவது சிறப்பாக கருதப்படுகிறது. தொடர்ந்து அம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி தல விருட்சமான தொரத்தி மரத்தில் கல்லை கட்டி வழிபட்டால் பிரார்த்தனை நிறைவேறுவதாக பலனடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்தல விருட்சமான தொரத்தி மரத்தருகே நெல்லீஸ்வரர் காந்திமதி அம்மன் வீற்றிருக்கும் நிலையில் தொடர்ந்து 3 அமாவாசைகளில் ஒரு நேரம் விரதமிருந்து 9 நெய் தீபம் ஏற்றி செவ்வரளியால் சாமியை அர்ச்சனை செய்து வழிபட்டால் எல்லா துயரங்களில் இருந்தும் அம்பாள் காப்பாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஒன்றாக உள்ளது. செய்வினை, பில்லி, சூனியம், மந்திரம், மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டால் துஷ்ட சக்திகளை அழித்து நல்லருள் தருவாள் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்குடன் கலைமாமணி நந்தகுமார்.